ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறாங்க. சேரனுக்கே தெரியாமல் ஏற்கனவே பார்த்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாரும் ரிஸ்க் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் தம்பியை 3 பேரும். அப்போ பேசிக்கிட்டு இருக்கையில் பல்லவன் ரொம்பவே உடஞ்சி போகிறாரு. அண்ணன் நம்மளை விட்டு பிரிய போகிறாரா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறாரு, இப்படி எத்தனை காலத்துக்கு தான் நம்மளே பார்த்துக்கிட்டு அது லைஃப்பை கெடுத்துக்கிறது. அதுக்கும் வயசு 32 ஆச்சு. நம்மளும் அதுக்காக விட்டு கொடுத்து தான் போகணும் பல்லவா. நம்ம அண்ணனை கூடவே வச்சுக்கிட்டு இருந்தா அது லைஃப் என்ன ஆகும்? கொஞ்சம் நினச்சிப்பாரு. சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம இருந்தது இவ்வளோ நாள் இருந்ததே தப்பு. அதனால் அண்ணனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லது பண்ணி வைப்போம். அண்ணன் எங்கே போகுது? இந்த பக்கத்தில் தான் இருக்க போகுது. இதுக்கே நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சோழனும் சொல்கிறாரு, ஆமாடா பல்லவா, எங்கே போகிறாரு? நம்ம அண்ணன் பக்கத்தில் தானே இருக்க போகிறாரு. அவங்க அண்ணன் தனியாக பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்து வைங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு ஏன் நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அவர்னால தாங்க முடியலை, வெளியே போய் அழுகிறாரு. இதை நிலாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவா, நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, போக போக சரியாயிரும். உங்களுக்கு இவ்வளோ நாள் அண்ணன் கூடவே இருந்துட்டாரு, அதனால் உனக்கு அப்படி தெரியுது. அண்ணன் எங்கேயும் போகல, பக்கத்தில் தான் இருக்க போகிறாரு. நீ ஏன் இப்படி கவலைப்படுற? எல்லாருமே நம்ம சந்தோஷமாக இருப்போம், அண்ணன் பக்கத்துலேயே தான் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு அவரும் ஆறுதல் படுத்திக்கிட்டு, சரி அண்ணனுக்கு எங்கிட்டாவது நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாப்புல. சோழன் சொல்கிறாரு, எப்படியாவது இந்த இடத்த விட்டுறக்கூடாது, கார்த்தியா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ பாண்டியனும் சொல்கிறாப்புல, அதைத்தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம கார்த்தியாவோட இந்த பொண்ணு அழகான பொண்ணு, அதனால் எப்படியாவது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம அண்ணன் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டியன். அப்போ நடேசன் உள்ளே வர்றாரு. நடேசன்கிட்ட போய் கேட்குறாப்புல. நிலா கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னே நீங்கள் எதையுமே கண்டுக்கிற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லவும், ஏமா நான் கண்டுக்கிட்டால் என்னைய மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, இதில் நான் கேட்டால் எனக்கு பதில் சொல்லிட போகிறாங்களா, நீ வேற ஏமா அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ நான் தான் கேட்குறேன்ல, எனக்காவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னும். கேட்டால் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, பொண்ணை பார்த்துட்டு வந்தது வச்சது எல்லாமே. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க வேணாம்ட்டாங்க, அப்பையே தனியாக போகணும்னாங்க. இப்போ மறுபடியும் அதே இடத்த பார்த்துட்டு வந்துட்டு தனியாக வீடு பார்க்கணுங்கிற, இதுக்கு சேரன் ஒத்துக்குருவானா அப்படின்னு சொல்லவும், இதை நீங்கள் தான் அவரை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏம்மா நான் சொன்னால் கேட்பாங்களா? சேரனே கேட்டாலும் இவங்க கூட இருக்கிறவங்க கேட்க விடுவாங்களா? சரி அவன் தான் தனியாக இருக்கட்டுமே, நீ தனியாக போ, உன் வேலை முடிஞ்சதும் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நீ வீட்டை விட்டு போகணுங்கிற. நான் அடுத்து பாண்டியன் ஒரு பொண்ணை லவ் பண்ணட்டும், அதுக்கடுத்து பல்லவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி எல்லாருமே வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா வர்றவங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலையே பொண்ணு கொடுக்குறவங்களுக்கு, அதனால் அவங்க லைஃப்பை தனியாக தேடிட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாரும் போன பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க இங்கில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்வேன், நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரியலையா அப்படின்னா, எது ஓவரு? எல்லோரும் ஊருக்குள்ளே ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க, அதனால என் பயல்களுக்கும் பொண்ணு கிடைக்கல, இவங்களுக்கும் இந்த வீட்டை வச்சு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க தனித்தனியாக கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லபடியாக போட்டோம்னு நான் நினைக்கிறேன். இதுவா ஓவரு அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இது ரொம்ப உங்களுக்கு ஓவராக தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அது சொல்கிறாரு, வேறு என்னதாம்மா முடிவு பண்ண சொல்கிற? இதுக்கு பொண்ணு வீட்டுக்காரன் எவனுமே சம்மதிக்க மாட்டேங்கிறான். வேறு வழி, அவங்க லைஃப்பாக அவங்க பார்த்து தனித்தனியாக போனாதே, அப்போ தான் சேரன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொன்னோம்னா என்னோட சண்டைக்கு வந்துடுவாங்க, எங்கள் அண்ணனை பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு. அதனால தான் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உங்கள்கிட்ட கேட்க வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. நிலாவுடைய அண்ணி நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணது, அவங்க அண்ணன் தாஸ் மனோவர்கிட்ட போட்டு கொடுத்துறாரு. உடனே மனோவர் அப்பா மனோவர் மருமகளை சத்தம் போடுறாரு. அவளே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா, அவளுக்கு என்ன நீ இந்த வீட்டில் இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க? இது எத்தனை நாளாக நடக்குது? என் பையன் இப்போ தான் சொன்னேன், அந்த ஓடுகாலி ஓடி போயிட்டா, இப்போ எதுக்கு அவளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க? நம்மளை வேணாம் தூக்கி போட்டு போனவளுக்கு அப்போ நம்ம படிக்க வச்ச ஆதார கார்டு சர்டிஃபிகேட்டு மட்டும் வேணுமாம்மா? அப்போ அவள் போய் அங்கே நல்லா இருந்தானா? இப்போயே வெறும் பையில கட்டிட்டு போயிட்டே நம்மளை உதறிட்டு போயிட்டா, நீ இவ்வளவு செஞ்சேன்னா நம்மளை மதிக்கக்கூட மாட்டா, நீ எப்படி இந்த உதவியெல்லாம் நீ செய்யலாம் அப்படின்னு சத்தம் போடுறாரு. இல்லை மாமா, நம்ம வேணாம்னு போயிட்டா, இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா அப்படிங்கிறாப்புல. அதை அவளே நினைக்கலையே, அப்புறம் அந்த கவலை உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி மருமகளை சத்தம் போடுறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை மாமா, எங்கிட்ட போயிட்டாலும்
அவள் படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கணும்ல, அதை கிடைச்சா அவள் சந்தோஷமாக இருப்பாள்ல. இங்கே வேணாம்னு போயிட்டா அவள் லைஃப்பாவது நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அவள் நல்லா இருக்கக்கூடாது, அவன்கிட்ட இருந்து வாழக்கூடாதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்றைக்கும் ஒன்றும் கெட்டு போகலை. அவள் நாளைக்கே இங்கே வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குருவோம். ஆனால் அவள் ஏற்றுக்கிறணும்னா நீ இங்கேருந்து எந்த உதவியும் செய்யக்கூடாது. செஞ்சால் அவள் டோட்டலாக இங்கே வர நினைக்க மாட்டா. இனிமே இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது உதவி செய்கிறது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை சத்தம் போடுறாரு. நிலா சொன்னது சரியாக தான் போச்சு. இவ்வளோ பெரிய மோசமான குடும்பமாக இருக்காங்களே, மாமனார் புருஷன் எல்லாருமே இவ்வளோ மோசமாக இருக்காங்களே. ஒரு பெத்த பொண்ணுக்கு அவங்களே செய்யலைனாலும் எங்கிட்ட மருமக செய்கிறாள்னு விடாமல் இதை பெருசாக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு. இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நிலாவுடைய அண்ணி.